வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 6ஆம் வகுப்பினுடைய தமிழ் பாடத்திலே 2வது பருவத்தில் இயல் 1 விரிவானம் நூலகம் நோக்கி அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு விடுமுறை காலத்தை பயனுள்ள வகையில் கழிப்பதற்கு நூலகம் அடிக்கடி போய்கிட்டு வருவீங்க. அந்த நூலகத்தை பற்றிய பாடம் தான் இந்த பாடப்பகுதி. இதை நம்ம என்னங்கிறத இப்போ பார்க்க. நூலகத்தை பற்றி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு நூலகம் திறக்கப்படுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிக நாள் சிறைவாசம் கழித்த அரசியலே முதுமை கண்ட நெல்சன் மண்டேலா அவர்கள், தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபராக இருந்த நெல்சன் மண்டேலா அவர்கள், சிறையில் எந்த சுதந்திரம் இருந்தாலும் புத்தகம் படிக்கின்ற சுதந்திரம் ஒன்று போதும் என்று நூலகத்தினுடைய வலிமை குறித்து கூறியிருக்கிறார்கள். நூலகம் மிக முக்கியமானதாகும். நூலகம் பற்றிய பாடப்பகுதியை நாம் இன்று படிப்பதிலே மகிழ்ச்சி. நூலகம் அப்படின்னா நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இடம்தான் நூலகம். எல்லா நூல்களிலும் ஒரே இடங்களில் கிடைக்கின்றவாறு நாம் எளிதிலே சென்று எடுத்து படிக்கின்ற வகையிலே அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும், அதுதான் நூலகம். இந்த நூலகம் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட அளவிலே தலைமையிடமாக கொண்டு மாவட்ட நூலகம் செயல்படும். அதனை அடுத்து கிளை நூலகம் செயல்படும். மாவட்ட நூலகத்துக்கு அடுத்தபடியாக கிளை நூலகம் செயல்படும். கிளை நூலகத்திற்கு அடுத்தபடியாக ஊர்ப்புற நூலகம் செயல்படுகின்றது. இந்த ஊர்ப்புற நூலகமும் இல்லாத பகுதிகளிலே பகுதி நேர நூலகம் என்று ஒரு வகையான நூலகம் அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இது தவிர 5வதாக தனியாள் நூலகம் என்று ஒரு வகையான நூலகம் இங்கே இருக்கின்றது. இது நூலகத்தினுடைய வகைகள். இந்த நூலகம், கல்வி இவற்றினுடைய அருமை குறித்து கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று நமது மூதாட்டி ஔவையார் மிக அருமையான வார்த்தைகளிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஔவையாரை பொறுத்தளவுக்கு நாம் அநேகம் தெரிந்திருக்கின்றது. ஆத்திச்சூடியை எழுதியவர், மூதுரை, நல்வழி போன்ற பல நூல்களை எழுதி அதன் வாயிலாக சிறந்த கருத்துக்களை தெரிவித்த ஔவையார் அவர்கள், அவர்களுடைய வார்த்தை கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்த வார்த்தையை நாம் படிக்கின்ற பொழுது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்றால், நம்மிலே சிலருக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நான் படித்திருக்கின்றேன், எனக்கு தெரியும், இவ்வளவுதான் என்ற எண்ணம் இருக்கும். அதற்கு மாறாக அது எண்ணம் தவறு என்பதைத்தான் ஔவை மூதாட்டி மிக அருமையாக கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அது நம்மளுடைய கை உள்ளங்கையினுடைய அளவிற்கு தான். கல்லாதது இந்த உலகம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு விஷயங்களை நாம் இன்னும் கற்க வேண்டும் என்று. என்றைக்கு நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கின்றோமோ அன்றைக்கு நாம் அறிவிலே தலை சிறந்து நம்மால் இருக்க முடியும். ஆன்றோர் சபையில் சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். அந்த வகையிலே கல்வி ஒருவனை மேலோனாக்கும் என்பதற்காகவே இந்த நூலகத்தை நாம் சென்று பயன்பெற வேண்டும். சில மாணவர்களுக்கு ஐயம் வரலாம், நாம் அதற்காகத்தானே பள்ளிக்கூடங்கள் வந்து பாடங்களையெல்லாம் படிக்கின்றோம் என்று. பள்ளி வகுப்பறையிலே பாடங்கள் படிப்பது ஒரு வகையான அறிவு. அதை தாண்டி மற்ற எல்லா சிந்தனைகளிலும் அறிவுகளையும் விசாலப்படுத்துவதற்கான ஒரு இடமாகவே நூலகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பாடப்பகுதியை பொறுத்தவரையிலே புதிய வார்த்தைகளாக, இதுவரை நீங்கள் கேள்விப்படாத வார்த்தைகளாக சில வார்த்தைகள் இங்கே நீங்கள் அடிக்கோடிட்டிருக்கிறீர்கள். களப்பயணம் என்று. களப்பயணம் என்பதை ஆங்கிலத்திலே ஃபீல்டு ட்ரிப் என்று சொல்லுவார்கள். ஒரே நாளிலே பள்ளியிலிருந்து கிளம்பி மீண்டும் அன்று மாலைக்குள் நாம் திரும்பி வந்துவிட வேண்டும். இதை ஆங்கிலத்திலே ஃபீல்டு ட்ரிப் என்பார்கள். அதனுடைய சுத்த தமிழாக்கம் களப்பயணம். நல்ல தமிழ் சொற்களை நாம் வகுப்பறைகளிலே பேசி அதன் வாயிலாக அந்த தமிழ் சொற்களை உச்சரித்து பழக வேண்டும். இந்த களப்பயணம் என்பது ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய அந்த ஃபீல்டு ட்ரிப் அந்த வார்த்தையை சார்ந்திருக்கிறது. 2வதாக பிரெய்லி, அந்த வார்த்தையை நாம் இங்கே பார்க்கின்றோம் புதிய வார்த்தைகளாக. பிரெய்லி என்பது இது ஒரு வகையான எழுத்து முறையை கண்டுபிடித்தவனுடைய பெயர் பிரெய்லி.
என்ன வகையான எழுத்து முறை என்றால், நாம் எல்லோரும் கண்களை பெற்றிருக்கிறோம். 2 கண்கள் இருக்கிறது. பார்வையை பார்ப்பதற்கு இது உதவுகின்றது. பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அல்லது பார்வை இல்லாதவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அந்த கல்வி முறையை பிரெய்லி எழுத்துக்கள் முழுவதும், அந்த எழுத்துக்கள் முழுவதும் புள்ளிகளாக இருக்கும். அதை அவர்கள் தொட்டு உணர்ந்து தடவி பார்த்து அந்த கல்வியை அறிந்து கொள்வார்கள். அதன் மூலம் எழுத்தையும் வார்த்தையையும் புரிந்து கொள்வார்கள். அந்த எழுத்து முறையை உருவாக்கியவர் தான் பிரெய்லி. அவருடைய பெயரிலே அந்த எழுத்து அழைக்கப்படுகிறது. அது நீங்கள் பார்க்கின்ற 2வது புதிய வார்த்தை. 3வதாக படியெடுத்தல் என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். படியெடுத்தல் என்பது ஆங்கிலத்திலே ஜெராக்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு பொருளை அதை போலவே கொண்டு வருவது. இன்றைக்கு நாம் நிறைய சான்றிதழ்கள் வைத்திருக்கிறோம். அதிகமான நகல் வேண்டுமென்றால் அதை எடுப்பதற்கு பெயர் தான் படியெடுத்தல் என்று பெயர். அதுவும் இங்கே நாம் இந்த வகுப்பிலே புதிதாக பார்க்கின்ற வார்த்தை. அடுத்த வார்த்தை நகரும் படிக்கட்டுகள். இங்கே இருக்கின்ற பல மாணவர்களுக்கு ஐயமாக இருக்கும். ஐயா, படிக்கட்டு எங்கள் வீட்டிலே நகராமல் இருக்கிறது, எப்படி படிக்கட்டு நகரும் என்று எண்ணம் கூட இங்கே சில மாணவர்களுக்கு இருக்கும். நகரும் படிக்கட்டு என்பது ஆங்கிலத்திலே எஸ்கலேட்டர் என்று அழைக்கப்படுகிறது. நாம் அதே இடத்தில் நிலையாக இருக்கலாம். படிக்கட்டு நகர்ந்து நம்மளை மேலே கொண்டுவிடும் அல்லது கீழே இறக்கிவிடும். அது நகரும் படிக்கட்டு என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் அதை எஸ்கலேட்டர் என்று சொல்வார்கள். நாம் ஆங்கிலம் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். எனவே தான் இந்த சொற்களையெல்லாம் புதிய சொற்களாக அறிந்து அதை வகுப்பறைகளிலே நல்ல தூய தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும். அது நகரும் படிக்கட்டுகள் என்பதும் புதிய சொல்லாக இந்த வகுப்பிலே நாம் அறிந்திருக்கின்றோம். 5வதாக காரல் மார்க்ஸ். இவரை பற்றி நாம் அறிந்திருப்போம். காரல் மார்க்ஸ் என்பவர் மார்க்சிச கொள்கையை இந்த உலகிற்கு தந்தவர். மிக மூத்த அறிவியல் அறிஞர். 5வது புதிய வார்த்தையாக காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸை பற்றி நாம் அதிகமான இடங்களிலே கேள்விப்பட்டிருப்போம். தத்துவத்திலே மிகச்சிறந்தவர். உலகத்திற்கு தத்துவத்தை கொடுத்தவர் என்று சொல்லலாம். அவர் அதுவும் இந்த உங்களுக்கு புதிய சொல்லாக இங்கே காரல் மார்க்ஸ் என்ற சொல்லும் புதிய சொல்லாக இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த பாடப்பகுதியை பொறுத்தளவுக்கு களப்பயணமாக மாணவர்கள் சென்னையிலே இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் பார்க்கின்ற விஷயங்களையும் அந்த அண்ணா நூலகத்தையும் பற்றிய செய்தியைத்தான் என்ற பாடத்திலே தந்திருக்கிறார்கள். ஆசியாவிலே மிக பெரிய நூலகம் சீனாவிலே இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய நூலகம் சென்னையிலே இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அந்த வகையிலே நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். தமிழ்நாட்டிலே இது அமைந்திருக்கிறது என்றால் தமிழர்கள் அறிவுக்கு எத்தகைய முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள், கல்வியை எவ்வளவு தூரம் போற்றியிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய நூலகமாக திகழ்கின்றது. இது தரைத்தளம் தவிர 8 தளங்களை கொண்டதாக இருக்கின்றது. இதனுடைய பரப்பளவு சுமார் 8 ஏக்கர். 8 ஏக்கர் பரப்பளவிலே தரைத்தளம் தவிர 8 தளங்களோடு உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய நூலகமாக அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையிலே மிகப்பெரிய சரித்திர சாதனையாக இங்கே திகழ்கிறது என்றால் தமிழர்களாகிய நாம் எல்லோரும் இதில் பெருமைப்பட வேண்டும். இந்த நூலகத்திலே நீங்கள் நுழைந்தவுடன் அங்கே ஒரு புகைப்படம் மாட்டப்பட்டிருக்கும். யாருடைய புகைப்படம் என்று நீங்கள் எண்ணினேயானால் இந்த நூலகத்தினுடைய நூலக அறிவியலுடைய தந்தை, இந்திய நூலக அறிவியல் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இரா அரங்கநாதன் அவர்களுடைய புகைப்படம் அங்கே தரைத்தளத்திலே முதலாவதாக மாட்டப்பட்டிருக்கும். இவர்தான் நூலகங்கள் எல்லாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை உலகிற்கு, இந்தியாவிற்கு முதலாக அதனுடைய பணிகளெல்லாம் வகுத்து தந்தார். அவருடைய புகைப்படங்களை நீங்கள் இப்பொழுது திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்தான் இரா அரங்கநாதன். இந்தியாவில் நூலகத்தினுடைய செயல்பாடுகளும் அதனுடைய பணிகளும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்தியாவிற்கு வடிவமைத்து தந்தவர். அவரே இந்திய நூலக அறிவியலினுடைய தந்தை என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறார்கள் இரா அரங்கநாதன். இந்த பாடப்பகுதிகளையெல்லாம் நாம் நடத்துகின்ற பொழுதே உள்வாங்கிவிட்டால் மீண்டுமாக சென்று ஒரு முறை திரும்பி பார்த்தாலே நம் மனதை விட்டு
அந்த செய்திகளெல்லாம் மறந்து போகாது. இன்றைய தினம் நாம் எல்லோரும் படித்து முடித்தவுடன் அரசாங்க வேலைக்காக போட்டித் தேர்வுகளை எழுதுகின்றோம். அந்த போட்டித் தேர்வுகளிலே இது போன்ற கேள்விகள் தான் அதிகமாக கேட்கப்படுகிறது. எனவே இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் அடிக்கோடிட்டு வைத்து கொண்டால், படிக்கின்ற பொழுதே அதை மனனம் செய்துவிட்டால் என்றைக்கும் நம் மனதிலிருந்து அது அகலாது. இந்திய நூலக அறிவியலின் தந்தை இரா அரங்கநாதன் என்பதாகும். இந்த அறிஞர் அண்ணா நூலகத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். 8 தளங்களை உடையது என்று. இந்த நூலகத்திலே தரைத்தளம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தரைத்தளத்திலே சொந்த நூல், நாம் ஏதாவது நூல் வைத்திருந்தால் அதை கொண்டு சென்று அங்கே படிக்கலாம். அது தவிர பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்கள், பார்வை திறன் இல்லாதவர்கள், இவர்களுக்கான அந்த பிரெய்லி நூல்கள் இந்த தரைத்தளத்திலே அடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரைத்தளம் முழுவதுமாக பிரெய்லி நூல்களும் நாம் கொண்டு செல்கின்ற நூல்களையும் படிப்பதற்கான அந்த சொந்த நூல்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த தரைத்தளத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. இதனுடைய பரப்பளவு சுமார் 8 ஏக்கர். 8 ஏக்கர் பரப்பளவிலே தரைத்தளத்திலிருந்து முதலாவது தளம் சென்றால் இந்த நூலகத்திற்கு சென்ற அனைவரும் மறக்க முடியாமல் வாழ்விலே திரும்புகின்ற இடம் இந்த முதல் தளம்தான். குழந்தைகள் பிரிவு மற்றும் பருவ இதழ்கள் அங்கே அடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழந்தைகள் பிரிவு என்பது ஏதோ குழந்தைகளுக்கான நூல்களை அடுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. அவ்வளவு அருமையாக அந்த தளம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. நடுவிலே ஒரு மரம் போன்ற ஒரு அமைப்பு, மரத்திற்கு அடியில் அமர்ந்து அந்த குழந்தைகள் படிக்கின்ற வசதியோடு குழந்தைகளை கவர்கின்ற வகையில், குழந்தைகளையும் அங்கே வருகின்ற அத்துணை வாசகர்களையும் கவர்கின்ற வகையிலே அந்த முதல் தளம் குழந்தைகள் பிரிவாக அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. 2வது தளத்திலே நாம் எல்லோரும் தமிழர்கள் என்று சொல்வதிலே பெருமை. 2வது தளம் முழுவதும் தமிழ் நூல்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் சார்ந்த நூல்கள் மட்டுமே 2வது தளத்திலே நிறைந்து இருக்கின்றன. நூலகத்தினுடைய 3வது தளத்திலே கணினி அறிவியல், தத்துவம் மற்றும் அரசியல் நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. 4வது தளங்களிலே பொருளியல், சட்டம், வணிகம் மற்றும் கல்வி சார்ந்த நூல்கள் இருக்கின்றன. சிலருக்கு இங்கே ஐயம் எழலாம், எதற்காக இப்படி ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு வகையான நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன ஐயா என்று சிலர் கேட்கலாம். நாம் எந்த வகையான நூல்களை படிக்க விரும்புகிறோமோ அந்த தளத்திற்கு நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற நூல்களை எடுப்பதால் நமது காலம் மிச்சப்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் சம்பாதித்து விடலாம், ஆனால் காலத்தை நாம் கழித்து விட்டால் மீண்டுமாக அந்த காலம் நம் கையில் வராது என்பதால் காலத்தின் அருமை கருதி இங்கே மிக அழகாக புத்தகங்களெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன தளங்கள் வாரியாக அறிஞர் அண்ணா நூலகத்திலே. 5வது தளத்திலே கணிதம் சார்ந்த நூல்களும் அறிவியல் மற்றும் மருத்துவ நூல்களும் நிறைந்து இருக்கின்றன 5வது தளத்திலே. 6வது தளத்திலே பொருளியல், வேளாண்மை, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? வேளாண்மை இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. வேளாண்மை சார்ந்த நூல்களும் பொறியியல் சார்ந்த நூல்களும் திரைப்படக்கலை சார்ந்த நூல்களும் 6வது தளம் முழுமையுமாக இருக்கின்றன. அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய 7வது தளத்திலே வரலாறு மற்றும் சுற்றுலா நூல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நூலகத்தினுடைய 8வது தளத்திலே நூலகத்தினுடைய நிர்வாக பிரிவு, நமக்கு அங்கே அனுமதி இல்லை. நூலகத்தினுடைய நிர்வாக பிரிவாக அதனுடைய அலுவலகம் முழுவதும் 8வது தளத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய நூலகத்தை தமிழ்நாடு தலைநகர் சென்னையிலே நாம் பெற்றிருப்பது உண்மையிலே நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியான, கட்டாயம் நம் வாழ்விலே சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இந்த நூலகம் இருக்கிறது என்பதை நாம் இந்த தருணத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலிலே சொன்ன மாதிரி இந்த பிரெய்லி நூல்களை பற்றி என்ன நமக்கு கூடுதல் தகவல் அப்படின்னா, இந்த நூல்கள் எல்லாம் தொட்டு பார்த்து தடவி உணர்ந்து படிக்கின்ற நூல்கள். சிலருக்கு அதில் சிரமம் இருப்பதை உணர்ந்த அரசாங்கம், அரசு அதிகாரிகள் அங்கே ஒளி வடிவ நூல்களாக இங்கே பதிவேற்றம் செய்து குறுந்தகடுகளாகவும் இங்கே வைத்திருக்கிறார்கள். பிரெய்லி வடிவ நூல்களை தொட்டு பார்த்து படிக்க விரும்பினால் படிக்கலாம், அல்லது செவி வழியாக கேட்டு படிப்பவர்களும் இங்கே அமர்ந்து படிக்கலாம். என்றால் எவ்வளவு
வசதியை இந்த அரசாங்கம் நமக்கு நூலகத்தில் செய்து கொடுத்திருக்கிறது என்பதை இந்த மாணவர் செல்வங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரெய்லி எழுத்திலே இருக்கின்ற நூல்களை படியெடுக்கும் வசதியும் இங்கே இருக்கிறது. நமக்கு தேவையானவற்றை படியெடுத்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சி நான் முதலிலே சொன்ன மாதிரி முதல் தளம் குழந்தைகளுக்கான தளம்னு சொன்னோம். இது வெறுமன குழந்தைகளை மட்டும் கவரக்கூடியதல்ல. இந்த தளத்திலே கடந்து செல்கின்ற அத்துணை நபர்களும் ஒரு நிமிடம் நின்று பிரமித்து செல்லக்கூடிய அளவுக்கு மிக அருமையாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு அழகான மரம் போன்ற அமைப்பு, அங்கே விளையாடுவதற்கான சூழல், ஆனால் முழுவதும் கல்வி நூல்கள் அங்கே நிறைந்திருக்கின்றன. இங்கே அனைவருடைய மனதையும் கொள்ளை கொள்ளுகின்ற ஒரு பகுதியாக இந்த முதல் தளம் அமைந்திருக்கின்றது. இந்த தளத்திலே 20,000க்கும் மேற்பட்ட குறுந்தகடுகள், நம்ம ஆங்கிலத்தில் சிடி என்று சொல்வோம், அந்த குறுந்தகடுகள் 20,000க்கும் மேற்பட்ட குறுந்தகடுகள் இந்த குழந்தை பகுதியிலே குழந்தைகளுக்காக இருக்கின்றது. அது தவிர 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள், குழந்தைகளுக்கான நூல்கள், பல்வேறு நாடுகளிலே இருந்து பெறப்பட்ட 50,000க்கும் மேற்பட்ட நூல்கள், குழந்தைகளுக்கான நூல்கள் இந்த முதல் தளத்திலே குழந்தைகள் பகுதிகளுக்காகவே முதல் தளம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. எனவே நீங்கள் எல்லோரும் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நூல்களை படிக்கின்ற பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அரசாங்கம் இத்தகைய முனைப்போடு பல திட்டங்களை நமக்காக வகுத்து கொடுக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதிலே கூடுதல் தகவலாக 7ஆம் தளத்திலே வரலாறு சார்ந்த நூல்கள் இருக்கிறது என்று நாம் பார்த்திருந்தோம். அந்த வரலாறு நூல்களோடு ஓலைச்சுவடிகள் நீங்கள் இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு படமாக காட்டப்படுகிறது. ஓலைச்சுவடி இப்போ தான் நம்ம எல்லோரும் காகிதத்தில் எழுதி இப்பொழுது கணினியில் எழுதுகின்ற வகையில் நாம் எல்லோரும் மாறிவிட்டோம். இப்பொழுது கணினியில் எழுதுகின்றோம் அல்லது அலைபேசியிலே எழுதுகின்றோம். ஆனால் இது காலத்திற்கு முன்பாக ஓலைச்சுவடியிலே எழுதி வைத்திருந்தார்கள். இன்னும் கூட சிலர்கள் வீடுகளிலே ஜாதகங்கள் எல்லாம் ஓலைச்சுவடியிலே இருப்பதை நாம் பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கும். அந்த பழமையான ஓலைச்சுவடிகள் அனைத்தும் இந்த 7வது தளத்திலே அரசாங்கத்தால் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே புவியியல், சுற்றுலா நூல்களும் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர போட்டித் தேர்வுக்கான நூல்கள், 10ஆம் வகுப்பு முடிந்தவுடன் எழுதுகின்ற போட்டித் தேர்வு, 12ஆம் வகுப்பு அல்லது கல்லூரி நிலையில் எழுதுகின்ற அத்துணை போட்டித் தேர்வுகளிலும், அதாவது நமக்கு அரசு தேர்வாணையத்துறை நடத்துகின்ற நிலை 1, நிலை 2, நிலை 3, நிலை 4 என்று சொல்ல போட்டித் தேர்வுகள், அது தவிர நாம் அதிகமாக எல்லோரும் யாரிடம் கேட்டாலும் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் என்னவாகணும் அப்படின்னா உடனே நான் ஆட்சித் தலைவராக வேண்டும் என்று சொல்கின்றோம். அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற அந்த குடிமை பணி போன்ற தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கான அந்த புத்தகங்கள் எல்லாம் இந்த அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய 7வது தளத்திலே அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை நாம் சென்று பார்க்கலாம். இது தவிர இந்த நூலகத்திலே இந்த நூலகம் முழுவதும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா மாணவர்கள் எல்லோரும் உள்ளே போகின்ற பொழுது அல்லது வாசகர்கள் எல்லாரும் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமான நிலையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் இந்த நூலகம் முழுமையாக குளிர்சாதன வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே குளிர்சாதன வசதியோடு அருமையான கூட்டு அரங்கு, நீங்கள் புகைப்படத்தை பார்த்தால் தெரியும், அருமையான கூட்டு அரங்கும், கருத்தரங்க கூடம், கண்காட்சி அரங்கு போன்றவையெல்லாம் இந்த நூலகத்திற்கு உள்ளாகவே அமைக்கப்பட்டிருப்பதை புகைப்படத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். உடனே நமக்கெல்லாம் இந்த பாடத்தை படிக்கின்ற பொழுது, இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு ஏக்கம் வரும். ஐயா, எங்களுடைய ஊரிலே நூலகம் இல்லையே, நாங்கள் என்ன செய்வது என்று நீங்கள் நினைக்கலாம். இப்படி நூலகம் இல்லாத ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் மக்களும் அங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்களும் ஏங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே அரசு நடமாடும் நூலகம் என்ற ஒரு திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. நடமாடும் நூலகம் என்பது எங்கெல்லாம் நூல் நிலையங்கள் இல்லையோ அங்கெல்லாம் வாகன வசதி மூலமாக அதிலே நூல்களை அடுக்கி அந்த வாகனத்தை எங்கெல்லாம் நூலகம் இல்லையோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே கொண்டு செல்வதுதான் நடமாடும் நூலகம். இந்த திட்டத்தை நமது தமிழக அரசு சீரும் சிறப்புமாக பெரும் முயற்சியோடும் முனைப்போடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நூலகத்திற்கு நாம் ஏன் சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இங்கே சிலருக்கு எழலாம்.
நூலகத்திற்கு சென்று படித்ததாலே வாழ்க்கையில் உயர்ந்த சிலருடைய புகைப்படங்கள் இங்கே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது அறிஞர் அண்ணா, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரளமான புலமை பெற்றவர் அறிஞர் அண்ணா. அவருக்கு பேரே பேரறிஞர் அண்ணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவருடைய அறிவுக்கு காரணம் அவர் நூலகம் சென்று படித்தது தான். அடுத்து ஜவஹர்லால் நேரு, பாரத நாட்டினுடைய முதல் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவரும் நூலகம் சென்று படித்து தன்னுடைய அறிவை வளர்த்ததனுடைய விளைவாக இந்த உயர்ந்த நிலையை அடைந்தவர். மூன்றாவது புகைப்படம் பார்த்தீங்கன்னா தெரியும், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை முன்னின்று எழுதியவர். தன்னுடைய வாழ்நாளினுடைய பெரும்பகுதியை நூலகத்திலே கழித்தவர். அடுத்து நான்காவதாக பார்க்கின்ற புகைப்படம் காரல் மார்க்ஸ், நம்ம முதல்ல சொன்ன அந்த தத்துவ அறிஞர் காரல் மார்க்ஸ் அவர்கள். இதிலே லண்டனிலே இருக்கின்ற ஒரு நூலகத்திலே அறிஞர் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படமும் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது. என்ன காரணம் என்றால், அந்த லண்டன் நூலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை நூல்களையும் படித்த இருவரும் தலைவர்கள் அம்பேத்கர் அவர்களும் காரல் மார்க்ஸ் அவர்களும். இவர்களையெல்லாம் நாம் முன் உதாரணங்களாக வைத்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் அவர்களை பற்றி இந்த தருணத்திலே ஒரு தகவல் சொல்ல வேண்டும் என்றால், அவர் வெளியூர்களுக்கு சென்றால், ஐயா உங்களுக்கு எங்கே அறை ஒதுக்க வேண்டும் என்று கேட்பார்களாம். அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில், எங்கே நூலகம் இருக்கிறதோ அதன் அருகிலே எனக்கு அறை ஒதுக்குங்கள் என்று சொல்வாராம். அவருடைய பெரும்பகுதி நூலகத்திலே செலவழித்தார். அதனால்தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் ஏற்றி இன்றைக்கு இத்தகைய சிறப்போடு இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய பெரும்பகுதியை நூலகத்தில் நூல்களோடு செலவிட்டதுதான். மாணவ செல்வங்களே, தமிழக அரசு சிறப்பாக செயல்படுகின்ற நூலகர்கள். உடனே உங்களுக்கு சில சந்தேகம் வரலாம், ஐயப்பாடு வரலாம். நூலகர்னா யார் அப்படின்னா, நூல் நிலையங்களில் அந்த நூல்களை எல்லாம் பராமரிப்பவருக்கு பெயர் நூலகர். அவர் அதற்கான படிப்பினை படித்துவிட்டு தான் அந்த பதவிக்கு வர முடியும். அந்த நூலகர்கள், சிறந்த நூலகர்களுக்கு தமிழக அரசு ஆண்டுதோறும் டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் அவருடைய பெயரிலே விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள். இந்த புகைப்படத்தை பார்த்தால் தெரியும், நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களும் கல்வி அதிகாரிகளும் அமைச்சர் ஐயா அவர்களும் சிறந்த நூலகர்களுக்கும் நூல்களுக்கும் விருதுகளை வழங்கி அதன் வாயிலாக மாணவ செல்வங்களையும் ஊக்குவிக்கின்ற இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு எண்ணம் வேண்டும், நாமும் சிறந்த வகையிலே நூல் நிலையங்களை பயன்படுத்தி நூலகத்தை சிறப்பாக பயன்படுத்தி இதுபோன்ற பரிசுகளை நாமும் பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய ஒவ்வொருடைய மனதிலும் வர வேண்டும் என்பதே தமிழக அரசினுடைய எண்ணமாக இருக்கிறது. மாணவ செல்வங்களே, இந்த இளமை பருவத்திலே நூல்களை படிக்க வேண்டும், நூல் நிலையம் தேடி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் உள்ளே பசுமரத்தாணி போல் அடித்துவிட வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆசியாவினுடைய மிகப்பெரிய நூலகம், உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனாவிலே இருக்கிறது என்று. அந்த சீன நூலகத்தினுடைய புகைப்படம் தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. பாருங்கள், அவ்வளவு புத்தகம், எத்தனை அடுக்குகள் இருக்கிறது பாருங்கள். அத்தனை அடுக்குகளும் முழுவதும் புத்தகத்தால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. முழுவதும் அங்கே இருக்கின்ற அந்த 3 புகைப்படங்களுமே ஆசியாவிலே மிக பெரிய நூலகமான அந்த நூலகத்தினுடைய புகைப்படம். இது சீனாவிலே இருக்கிறது. இந்த நூலகங்கள், மாணவர்கள் நூலகத்திற்கு செல்ல வேண்டும், வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நானும் அதிலே திருநெல்வேலி சந்திப்பு கிளை நூலகத்தினுடைய வாசகர் வட்ட தலைவராக இருந்து வாசிப்பை மாணவர்களுடைய ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அதை போலவே தேசிய வாசிப்பு இயக்கம் என்றும் ஒரு இயக்கம், இது முழுவதும் தன்னார்வ அமைப்பு, எந்த விதமான பணப்பலனும் இதில் இல்லை. முழுவதும் ஒரே நோக்கம், மாணவர்களை வாசிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. இதுபோன்று ஒவ்வொரு இடங்களிலும் பல அமைப்புகள் இருக்கிறது, மாணவர்களை வாசிக்க வைக்க வேண்டும். எங்களுடைய நோக்கமெல்லாம் தொடர்ந்து புத்தக திருவிழாக்களை நடத்துவது, மாணவர்களை நூலகம் வர வைப்பது, அங்கே நூல்களை எடுத்து வாசிக்க வைப்பது என்பதாகவே இருக்கிறது. நீங்கள் இங்கே புகைப்படங்களை பார்க்கலாம். திருநெல்வேலியிலே நடைபெற்ற ஒரு விழாவிலே மாவட்ட மைய நூலகம், தலைமை நூலகம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலக அலுவலர்களோடு இணைந்து
உங்களே மாதிரி ஒரு சின்ன பையன் பரிசு வாங்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஏன் நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எண்ணம் வேண்டும். நம்மளும் உடனடியாக நூலகம் செல்ல வேண்டும், அங்கே நூல்களை படிக்க வேண்டும், இது போன்ற விழாக்களிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும், பரிசுகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியாக வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. இது அதிக விழாக்கள், எத்தகைய மாணவர்களெல்லாம் அங்கே அவையிலே நிறைந்திருக்கிறார்கள் என்பது புகைப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இது திருநெல்வேலி மைய நூலகத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்ற விழா. இது போன்ற நூலகங்களே பல விழாக்கள் நடைபெறுகிறது. மாணவர்களுக்கு இங்கே பல போட்டிகள் நடத்தப்படுகிறது. பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி. உங்களை ஊக்குவிப்பதற்காக, உங்களை நூலகம் நோக்கி வர வைப்பதற்காக எல்லா நூலகங்களிலும், மாவட்ட நூலகம் தொடங்கி கிளை நூலகம், கிராமப்புற நூலகம், பகுதி நூலகம் வாயிலாக அத்துணை நூலகங்களிலும் இது போன்ற பல விழாக்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. மாணவ செல்வங்கள், உங்களுடைய கால்களை தயவு செய்து நூலகத்திற்கு உள்ளே வைக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ வர படத்தை நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 2020 ஜனவரி மாதம் என்னுடைய பள்ளி மாணவர்களை, நம்ம இப்போ ஏற்கனவே இந்த பாடத்தை பார்த்தோம், இது களப்பயணம் அப்படின்னு. என்னுடைய மாணவர்களை என்னுடைய பள்ளியிலே அமைந்திருக்கின்ற அந்த ஊரில் அமைந்திருக்கின்ற அந்த நூலகத்திற்கு, கிளை நூலகத்திற்கு அழைத்து செல்கின்ற அந்த காட்சி உள்ளபடியே எனக்கு அழைத்து சென்றதில் பெருமகிழ்ச்சி. மாணவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சி. அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை எடுக்கிறார்கள். நேரம் மிக குறுகியதாக இருந்ததால் முன்னும் பின்னுமாக அட்டை படத்தை பார்த்துவிட்டு வைத்து விட்டார்கள். அன்று ஒரு நாளோடு முடிந்துவிடக்கூடாது. நீங்களும் இதுபோன்று உங்கள் ஊரிலே அருகிலே இருக்கக்கூடிய அந்த நூலகங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதே அரசினுடைய நோக்கம். அதற்காகவே இந்த பாடப்பகுதி 6ஆம் வகுப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தவிர அதிகமான புத்தக திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நூலகத்தின் வாயிலாகவும். அங்கெல்லாம் நாம் சென்று நடக்கின்ற அந்த போட்டிகளிலே பங்கேற்று அதன் வாயிலாக நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த புகைப்படத்தை பற்றி சில வார்த்தைகள் கட்டாயம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்திலே அருமை சகோதரர் திரு மாரியப்பன் என்பவர் முடி திருத்தும் கடை வைத்திருக்கிறார். இதில் என்ன ஐயா பெரிய விஷயம் என்று கேட்கலாம். அவர் வைத்திருக்கின்ற முடி திருத்துகின்ற கடையிலே நூலகம் அமைத்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புகைப்படத்தில். அவர் முடி திருத்து கொண்டிருக்கிறார். அதை சுற்றி நிறைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தகத்தை எடுத்து முழுவதுமாக படித்து முடிப்பவர்களுக்கு முடி திருத்துவதில் உள்ள அந்த தொகையில் ஒரு தொகையை கழித்து தருகிறார். எவ்வளோ ஒரு பெரிய மனசு பாருங்கள். அவர் வாங்குகின்ற தொகையிலே அந்த தொகை குறைந்தாலும் பரவாயில்லை, அங்கே வாசிப்பை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு இருக்கின்ற அந்த மனப்பான்மையை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த நூலகம் நோக்கி என்ற பாடத்திலே இந்த படத்தை நான் வைத்திருக்கிறேன். அதே போல தமிழகத்திலே மிக தொன்மையான நூலகங்களில் ஒன்றான தஞ்சை சரஸ்வதி மஹால், அந்த புகைப்படமும் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்திலே தொன்மையான ஒரு நூலகத்தில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த நூலகம் நோக்கி என்கின்ற பாடத்தை நாம் படித்திருக்கிறோம். நாமும் நூலகம் செல்வோம், நூல் படிப்போம், வாழ்வில் உயர்வோம். அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.